இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு, அதெல்லாம் சொன்ன வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். புரட்சித்தோடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்று தான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவு தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். இல்லை என்ன சொல்ல போறீங்க? நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு. இப்போது ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த காலத்தில் நிற்கிறேன் என்பது இந்த மக்களால் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கிடைக்காது. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழி. அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகிறேன். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது. புரட்சி தலைவர் பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது. 1972 இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன். 75 எனக்கு பொறுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதிலே அரங்கநாயகம் தலைவர் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார். மக்களிடத்திலிருந்து எவராலும் அவரை அசைத்து முடிவா என்று வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவர் அழைத்த இடத்தை சொல்லுகிற போது எங்கள் 3 பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார். எங்களோடு 16 பேர்கள் அங்கே வந்தார்கள். பொதுக்குழுவை நாங்கள் சிறப்பான முறையில் நடத்தி காட்டினோம். எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு இல்லை. நாங்களாம் எதிர்கட்சி, சாதாரண ஆட்கள். இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். புரட்சி தலைவர் சொன்னார், கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறீர்கள். சத்யா சுடைய சென்று பார்த்த உடனே சொன்னார், நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள், பச்சையை குத்தி கொண்டோம் என்று சொன்னோம். கட்டி தெளிவினார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர், உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடத்திலே காலிலே விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம். அதற்கு பிறகு 77 தேர்தல், நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு சென்றிருந்தேன். காரணம், எல்லோரும் நினைக்கிறார்கள். சொன்ன 2 வரிதான். இங்கே புரட்சித்தோடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்று தான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்? என்னை வாழ வைத்தவர்கள். நான் இந்த இடத்தை நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு, அதெல்லாம் சொன்ன வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்லுவது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் நடந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உங்கள் திருக்கரங்க தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். நீங்களே என்றால் நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் இந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். 3 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். எந்த சக்தியாலும் வரைத்த வீழ்த்த முடியவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் தலைவருடைய வரலாறே வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசு உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியாது. இது தலைவருடைய வரலாறு. மனிதநேயத்தோடு வாழ்ந்த தலைவர் 3 நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் 1 கிலோ அரிசியை வாங்கி வந்து 3வது நாள் பசி ஆற்றுகிறார். நினைக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள். மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம், ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம், விட்டு கொடுக்கிற இயக்கம், மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம். அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள். 1975 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு, எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டான். எடுத்து சொன்னார், தலைவர் 3 மணித்துளி 3 வார்த்தைகள் தான். ஒழுகாத வீடு, கிளியார் உடை, 6வது சோறு, இதுதான் தமிழ் மக்களுக்கு தருவதுதான் அண்ணாயிசம் சொன்னார். தந்தார், வழங்கினார், வரலாறு படைத்தார். மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐடி என்று சொன்னார்களே, நான் கவலையை அன்றைக்கு பேரூரிலே மருத்துவம் இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மார்க்ஸ் செக்அப் பண்ணுறதுக்காக போன கோயம்புத்தூருக்கு கோவை மெடிக்கல் சென்டர். எல்லாம் ஆல்ரைட் உங்களுக்கு நல்லா இருக்குன்றாங்க.